வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களுடன் இன்றைக்கு நாம் அரசியல் பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்திய அரசியலில் மோடி மூன்றாம் முறை ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்துருச்சு. 7 மாநிலங்களில் நடந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட 13 சட்டப்பேரவை தேர்தலில் 10 இடங்களில் இந்திய கூட்டணியும் 2 இடத்துலலாம் பாஜக வெற்றி பெற்றிருக்குங்க பார்க்குறோம். பல்வேறு அப்டேட்ஸ் இந்திய அரசியல் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலேயே இந்த 7 மாநிலங்கள் நடந்த 10 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட 10 இடங்களில் வந்து அது இந்தியா கூட்டணிகிட்ட தோற்றுருக்குன்றதை பார்க்குறோம். அது ஒரு இடத்துல சுயேட்சையும் அவங்க தோற்றுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ 2 இடத்துல அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஒன்று இமாச்சல பிரதேசில் ஒரு இடத்துலையும், மத்திய பிரதேசில் அல்மோரான்னு ஒரு இடத்துலையும் வின் பண்ணியிருக்காங்க. அல்மோரான்னு நினைக்கிற அல்மோராவா அது சம்திங் அது அந்த மாதிரி அந்த இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. பட் அதுவே வந்து காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, அங்கேயே வந்து எலெக்ஷனை ரிக் பண்ணிட்டாங்க பிஜேபின்னு. ஏன்னா 18வது ரவுண்டு வரையும் வந்து காங்கிரஸ்காரன் தான் முன்னாடி இருக்கான். 19-20 ரவுண்டில் திடீர்னு பிஜேபிக்காரங்க முன்னுக்கு வராங்க. அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உத்தரகண்ட் மாநிலத்தில் வந்து ஏற்கனவே உத்தரப்பிரதேசில் வந்து இந்தியா கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. கிட்டத்தட்ட ஒரு 43 இடங்கள் வந்தாங்க. அதே அது பக்கத்தில் இருக்கிறதா உத்தரகாண்ட், அதுலேருந்து பிரிஞ்சது தானே உத்தரப்பிரதேஷ். அங்கே நடந்த இடைத்தேர்தல்களில் 2 இடத்துல வந்து 2 இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் வந்து ஒரு முக்கியமான பக்தி ஸ்தலம் அது ஆக்சுவலாக. இவங்க சொல்கிறாங்களே இந்துத்துவா பக்தி அது இது எப்போ பாரு ராமா கிருஷ்ணா ஜெகநாத்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அங்கேயே மக்கள் வந்து உண்மை நிலையை புரிஞ்சுட்டு பிஜேபி எதிர்த்து ஓட்டு போடுறாங்க. அதான் மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை முக்கியம் சார். நம்ம ஏற்கனவே பொது தேர்தல் முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோம். மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, விலைவாசி, அன்றாட பிரச்சனைகள், அதில் தான் மக்களை ரொம்ப நாள் நீங்கள் வந்து இந்த மதம், பாகிஸ்தான் இந்த மாதிரி விஷயங்கள் திருப்பி வைக்க முடியாது. ஆக்சுவலாக வந்து மக்கள் உண்மை பிரச்சனைகள் பார்த்து ஓட்டு போடுவாங்கன்றதான் பொது தேர்தலே பார்த்தோம். கொஞ்சம் அது மிஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இந்தியா கூட்டணி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சில ஸ்டேட்ஸில் ஷைன் பண்ணலை. அதுதான் பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்து உத்தரகாண்டில் வந்து 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலுக்கு 2 இடத்துலையும் தோத்தாங்க. பல ராமர் சம்பந்தப்பட்ட இடங்கள்லாம் தோற்றுருக்காங்க பிஜேபி இந்த எலெக்ஷன்ஸில். இப்போ பத்ரிநாத்லையும் தோற்றுட்டாங்க. அதோட வேடிக்கை என்னென்னா, வேடிக்கைன்னு சொல்ல முடியாது, ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா, 2 நாள் 3 நாள் முன்னாடி கேதார்நாத்னு இன்னொரு பக்தி ஸ்தலம் இருக்குது. அங்கே இருக்கிற பிஜேபி எம்எல்ஏ இறந்து போயிட்டாங்க. அங்கே இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்கே என்ன போகுது இனிமேல் தெரியும் நமக்கு ஆக்சுவலாக. ஏன்னா போகிற எல்லா பக்தி ஸ்தலத்துலேயும் வந்து பாஜக தோத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இமாச்சல பிரதேசில் 2 இடத்துல வின் பண்ணிட்டாங்க. திருவண்ணாமலை கேட்க வேண்டாம், அவங்க வந்து 4 இடங்களில் வெஸ்ட் பெங்காலில் வின் பண்ணிட்டாங்க. 3 இடம் பிஜேபிகிட்ட இருந்துடலாம். அதை பிடிக்கிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு உங்களுக்கு கேட்க வேண்டாம், விக்ரவாண்டி எலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வின் பண்ணிட்டாங்க இந்தியா கூட்டணி. ஸோ இது வந்து இன்னும் அந்த பாஜகவுக்கு எதிரான ஒரு காற்று முக்கியமாக இந்த வட மாநிலங்களில், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில், ஈவன் மத்திய பிரதேசில் கூட காங்கிரஸ் வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிரான ஒரு போக்கு மனநிலை இன்னும் மக்கள்கிட்ட இருக்குது. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இருந்த எம்எல்ஏ பாஜகவுக்கு போயிருக்கு இந்த எலெக்ஷனில், இடைத்தேர்தலில். ஆமாம், அது உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஷெட்யூல் ட்ரைப் மலைவாசி இந்துத்துவ ஒரு பக்கம் தோத்துருச்சு. இந்த ஆன்மீக இந்த இந்துத்துவ வழிபாட்டு தலங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்குதுன்னா கூட, பட் மத்திய பிரதேசத்தில் பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து கோர் இந்துத்துவா மாறி இருக்கு. அந்த இடத்துல வந்து பாஜக ஸ்கோர் பண்ணுறதை பார்க்க முடியல. அந்த இடத்துல வந்து அது வந்து பர்சனலாக பார்த்தீங்கன்னா கமல்நாத்தோட சிந்துவாரா தொகுதியில் அது இருக்கு ஆக்சுவலாக. சிந்துவாராவில் 6 பார்லிமெண்ட் 6 சட்டசபை இருக்கு. அதில் ஒன்று தான் அந்த தொகுதி ஆக்சுவலாக. அது வந்து கமல்நாத் சரியாக அங்கே ஒர்க் பண்ணலை. கமல்நாத் சரியாக ஒர்க் பண்ணி தான் காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கும். கமல்நாத் கொஞ்சம் காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் இருக்கார். காங்கிரஸ் ஹைகமாண்ட் கமல்நாத் மேலே அதிருப்தியில் இருக்குது. மத்திய பிரதேசில் மக்கள் ஆதரிக்க ரெடியாக இருக்காங்க. அதை கன்சாலிடேட் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு அங்கே ஜிட்டு பட்வாரின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க காங்கிரஸ். அவர் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அவர் ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக. கமல்நாத் மாதிரி ஒரு லீடர் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து மத்திய பிரதேசில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு டாமினன்ட் லீடர் தேவை, இல்லை உருவாக்கணும் அட்லீஸ்ட். அப்போது மக்கள் ஆதரிக்க ரெடியாக இருக்காங்கன்னு தான் இந்த எலெக்ஷன்ஸ்லாம் காமிக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அங்கே ஒரு இடம் கூட பார்லிமெண்ட்டில் விரும்பினாடி கூட ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்குறாங்க. மக்கள் வந்து ஒரேடியாக புறக்கணிக்கலை. அங்கே வந்து பாஜகனா அடுத்தது காங்கிரஸ் தான். அப்படி தான் நிலைமை அங்கே இருக்குது. வேறு எந்த மாநில கட்சியும் அங்கே இல்லவே இல்லை. ஸோ அதனால் உத்தரகண்ட் ஆகட்டும், அது இமாச்சல பிரதேஷ் ஆகட்டும், அது வந்து வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இந்த மாதிரி பல பீகார் மாநிலங்களில் சுயேட்சை வின் பண்ணதாகட்டும், அந்த சுயேட்சை வின் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா அதில் பின்னாடி பப்புன்னு ஒருத்தர் இருக்காரு. அது பப்பு வந்து காங்கிரஸ்ல இருக்காரு. அவரே இண்டிபெண்டா வின் பண்ணார், காங்கிரஸோட ஆதரவாளர். பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி பண்ண தப்பு இல்லை. அவங்க தேவையில்லாம வந்து எம்எல்ஏ விட்டுட்டு போய் எம்பியில் போய் அங்கே தோத்துட்டு வந்துட்டாங்க. பாயிண்ட் என்னன்னா, அங்கேயும் வந்து இந்த இண்டிபெண்டன்ட்டுக்கு சப்போர்ட்டா இருந்தவர் ஒரு காங்கிரஸ் ஆதரிக்கிற பப்பு தான் ஆக்சுவலா வந்து அவரு இருந்திருக்காரு.
அதனால் அது நிதிஷ்க்கு வந்து ஒரு தோல்வி தான். அது எங்க எப்படியா இருந்தாலும் நீங்கள் எந்த கட்சியில் மாதிரி எப்படி வந்தாலுமே நீங்கள் அந்த ஜேடியூன்ற பேனர் தான் நிற்கிறீங்க நீங்கள். அப்போ உங்களால் தோத்தான என்ன அது? எந்த பேனர் நிற்கிறீங்களோ அது தோக்குதுன்ற பாஜக தோக்குதுன்னு தான் அர்த்தம். பாஜகவில் காங்கிரஸ்லேருந்து மாறி வந்தானே, எங்கே போய் எப்படி வந்தானே, அல்டிமேட்டாக நிற்கும் போது தாமரை சென்றது தான் ஓட்டு கேட்குறீங்க. தாமரை தானே மக்கள் டிஃபீட் பண்ணுறாங்க. அப்போ பாஜக வந்து டிஃபீட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அது அப்படியே நம்ம பார்க்கணும். ஓட்டு போடுறது கட்சிக்காக தான் ஓட்டு போடுவான். ஒரு ஆளை வந்து எல்லாருக்குமே தொகுதியில் தெரிஞ்சிருக்காரு, பெரிய ஆளுநர் தான் சாதாரண ஆளுநர் தானே, கட்சியை வச்சு சின்னத்தை வச்சு கட்சியை வச்சு தானே ஓட்டு போடுறான். அப்போ உங்களுக்கு பாஜகவுடைய அந்த இறங்கு முகம் தெரியுது கிளீனாக. மக்கள் வந்து இந்த பொது தேர்தலில் என்ன மாதிரியான ஒரு இதில் பாஜக மேலே ஒரு அதிருப்தியில் இருந்தாங்களோ அந்த அதிருப்தி வந்து இன்னும் கண்டினியூ ஆகிறது தான் வந்து எஸ்பெஷலி இந்த உத்தரகாண்ட் ரிசல்ட் அதுதான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யூபிக்கு அட்ஜஸ்டாக இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது. இமாச்சல பிரதேசில் நான் அப்படி தான் பார்க்குறேன். அங்கே ஒரு இடத்துல பாஜக வின் பண்ணியிருக்கு, 2 இடத்துல வந்து காங்கிரஸ் வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல மாநிலங்களில் பார்க்கும்பொழுது ஆம் ஆத்மி வந்து எதிர்பார்த்த அளவு அங்கே ஜலந்தர் வெஸ்ட்டில் வின் பண்ணாங்க. அது காங்கிரஸ் அங்கே 3வது இடத்துக்கு போயிருக்கு, பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அங்கேயும் இந்த கட்சி மாறுற விஷயங்கள் தான் அங்கே நடந்திருக்கு நிறைய ஆக்சுவலாக. ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பூஸ்ட் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. எதிர்காலன்றது இனிமே வந்து இந்த இந்தியா கூட்டணிக்கு இந்த நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ அவர்களுக்கு ஏதாவது பாஜக மேலே ஒரு அதிருப்தி இருந்தால் சரி, இந்தியா கூட்டணி மேலேயும் மக்கள் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சால் இந்தியா கூட்டணியினால் ஒரு நம்பர்ஸை வந்து ஒரு 250 வரையும் கொண்டு வர முடிஞ்சால் வேறு பல்வேறு கட்சிகள்லேருந்து ஏதாவது வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா அப்போ வந்து ஒருவேளை நாயுடுவோ இல்லை நிதிஷோ இந்த பாஜக கூட்டணியை விட்டு வெளில வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல் வந்து கூடிய சீக்கிரம் உருவாகும். இந்த பட்ஜெட்டில் வந்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கும் சிறப்பு நிதியெல்லாம் ஒதுக்கலைன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ பார்த்து இந்தியா கூட்டணி வந்து ஒரு நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ராகுல் காந்தி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு, எதிர்கட்சிகள் எப்படி ஒத்துழைக்கிறாங்கன்றதான் பொறுத்து தான் பார்க்கணும் ஆக்சுவலாக. பட் நடந்திருக்கிற இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்த்து இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய நிதிஷ் சந்திரபாபு 2 பேருமே வந்து ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை மோடிக்கு கொடுத்துருக்காங்க. 3வது முறையாக பிஎம்ஆர் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டேட்டில் வந்து அவங்க சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க, சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு நிதியெலாம் கேட்டிருக்காங்க. பட் வந்து திட்டக்குழு கலைக்கப்பட்டதுக்கு பிறகு சிறப்பு அந்தஸ்துங்கிறதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்தும் கூட வந்து அதை கேட்டு பெறணுன்ற இடத்துல ரொம்ப ஸ்டபனாக நிற்கும்போது இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு கை விரிக்கப்படக்கூடிய சூழல் நகருதுன்னு பட்ஜெட்டில் வச்சுப்போமே. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் அமைக்கிறதுக்கான விஷயத்துக்கு மட்டும் தான் வந்து இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 60,000 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இனிஷியலாக அதை ஒரு 200 கோடி 300 கோடி தான் கொடுத்து அதை ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எதிர்பார்ப்பு பெருசாக இருந்தாலும் ஒரு கிள்ளி கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அரசியல் நகரும்? நாயுடுவோட அரசியலும் நிதிஷோட அரசியலும் இந்த மோடி அரசுக்கு எதிராக எப்படி நகரும்? இல்லை, அவங்களுக்கு என்ன தான் அதிருப்தி இருந்தாலுமே வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க கொஞ்ச நாளைக்காவது. ஏன்னா வந்து இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு வந்து அவங்க கேட்ட நிதி தரத்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இல்லை. அது எப்படி மேனேஜ் பண்ணி கொடுப்போம்? 1.5 லட்சம் கோடியில் எப்படி சார் கொடுக்க முடியும் ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும்? இவங்க பீகாருக்கும் அவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா இப்போ மற்ற ஸ்டேட்லாம் வாயில் வரல விஷயம் உட்காந்துருப்பாங்களா? அவங்களும் தானே மத்தியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு வருமானத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுவே இங்கே போடலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற ₹1 நம்ம கிடைக்கிறது 29 பைசா தானே. அதுதானே நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பீகார் வந்து நம்மளோட குறைவாக கொடுக்குற மாநிலத்துக்கு எப்படி நீங்கள் அதிகமாக கொடுக்க முடியும்? ஆந்திரா கூட நம்மளோட அதிகமாக கொடுக்கலாம், பீகார்லாம் குறைவாக தான் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே இல்லை 2 ஸ்டேட்டுக்கு மட்டுமே நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு என்னென்னா வந்து அதை நாங்கள் ஒரு உறுதிமொழியாக நாங்கள் கேட்டு வாங்கி தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்ற மாதிரியான ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இவங்க கேட்ட கேபினெட் மினிஸ்டர் போட்டுன்னு கொடுக்கல, இலாக்காவும் இவங்க கேட்ட இலாக்காலாம் கொடுக்கவே இல்லை. அவங்க என்ன நினச்சாங்களோ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. சபாநாயகர் போஸ்ட்டும் கொடுக்கல. அதனால் இந்த இதையும் சிறப்பு நிதியும் அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி கொடுக்காத போது இவங்க வந்து உடனடியாக வந்து கப்பலை கவுப்பாங்களான்னா கவுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணுறது இவங்க வேலை கிடையாது. இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணால் அடுத்தது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் ரெடியாக. இந்த அடுத்த அரேஞ்ச்மெண்ட் ரெடியாக இருக்கா? அது ரெடியாகாத வரையும் கவுக்க மாட்டான். அது ரெடி ஆகணும்னு நம்ம அப்போ ராகுல் காந்திக்கும் இவங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த நேரத்தில் யாரெல்லாம் பிடிச்சி நம்ம இழுத்து வர முடியும். இல்லை அதுக்கு ஒன்றும் பாஜக வந்து இவங்களுக்குள்ளே ஒரு பிளவு உண்டு பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணியில் ஒரு பிளவு அவனும் ரெடியாக பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. யார்கிட்ட பிளவு உண்டு பண்ண முடியும், யாரை கூப்பிட்டு நம்ம 272க்கு மேலே போக முடியும் ஃபிகர்ஸ் அவனும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நீயானான போராட்டம் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து இவங்க நினைச்சபடி அவங்க பண்ண போகிறதில்ல. அதுக்காக இவங்க உடனே கவுத்துற போகிறதில்ல. இங்கே இந்தியா கூட்டணியோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்.
பாஜக அதே சமயம் அவங்களும் ஒரு ப்ளே பண்ணுறாங்க, அவங்க நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க. ஸோ இதில் யார் வின் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து ஒரு போட்டி நடந்துட்டுருக்கு, இது நம்ம திரைக்கு பின்புறம் இது நடந்துட்டுருக்கு. வெளிப்படையாக வந்து வரும்போது தான் நமக்கு யார் யார் விலை போயிருக்கான்றது நமக்கு எதிர்காலத்தில் தெரிய வரும். இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வரானா இல்லை பாஜகவுக்கு ஆதரவாக வரானா? இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வந்தால் அவனுக்கு பெரிய லாபம் எதுவும் இருக்காது. பாஜகன்னா அவங்களுக்கு பணம், பதவி, அதிகாரம் எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. முடிஞ்சு போனால் வழக்கு வச்சு மிரட்டுவாங்க. இது மாதிரி பல விஷயம் அவங்க கையில் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். அதனால் இந்த 2 பேருமே நிதிஷோ நாயுடுவோ அவசரப்பட்டு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சுன்னு தான் இருப்பாங்க. சுச்சுவேஷன் எப்படி மாறுதோ அதுக்கேற்றபடி, நாயுடுலாம் சாதாரண நாள் கிடையாது, சுச்சுவேஷன் எப்படி மாறுதோ அதுக்கேற்றபடி அவரும் மாறிடுவார் ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ சிறப்பு நிதி கேட்டு பெற முடியாது, அதுக்கான வாய்ப்பும் இல்லை. அப்போ முக்கியமான போர்ட்ஃபோலியோ கேட்டால் பெற்றுருக்கலாம், வளம் குறிக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவாவது கேட்டு பெற்றிருந்து அதன் மூலமாவது உங்கள் ஸ்டேட்டில் உங்கள் லாபியை நீங்கள் தக்க வச்சிருக்கலாம். பட் அதுவும் எதுவுமே இல்லை இடத்துல ஒரு கயிறு நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா அப்புறம் வந்து என்னதான் அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அவங்களுக்கு. இப்போ அதை நோக்கி அதை என்ன முடிவெடுக்கும்? இது வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் பண்ணும். நிதிஷ்குமார் ஓட் பேங்க்கையோ இல்லை நாயுடு ஓட் பேங்க்கையோ லோக்கல் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் எவ்வளோ நாள் வந்து பாஜக எதை சொல்லி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, நமக்கு சிறப்பு நிதின்னு சொல்லி தானே சப்போர்ட் பண்ணீங்க. அப்போ உங்களால் வந்து அது கிடைக்கலன்னா வேலைகள் செய்ய முடியாது. நீங்கள் வேலைகள் செய்யலைன்னா மக்கள் கொடுத்த ப்ராமிஸை, ஏகப்பட்ட ப்ராமிஸை கொடுத்து வச்சுருக்காரு நாயுடு. இளைஞர்களுக்கு பணம், பெண்களுக்கு பணம், இலவச பயணம், அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பண்ணலைன்னா உங்கள் ஓட் பேங்க் அடி வாங்கும். அடுத்து ஒரு பை எலெக்ஷன் எல்லாம் வருது வச்சுக்கோங்க, அதில் நீங்கள் அடி வாங்குவீங்க. அங்கே போக போக வந்து உங்களுக்கு அது அடி வாங்கும்போது ஓட் பேங்க் காலியாகும். இப்போ ஓட் பேங்க் காலியாகும், அடுத்த வாட்டி நீங்கள் பதவிக்கு வர மாட்டீங்க. அப்போ அந்த நிலைமைக்கு நீங்கள் போகணுமா? ஸோ எந்த இடத்துல அந்த கட் ஆஃப் எந்த இடத்துல வருன்றது தான் பாயிண்ட் ஆக்சுவலாக. பாஜக உங்களை பழக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் வந்துடுவீங்களா, இல்லை வந்து இந்தியா கூட்டணிக்கு நம்பர்ஸ் வந்து குயிக்காக வந்துருமா, அது வந்த பிறகு தான் நீங்கள் வெளில வருவீங்களா? எது முதல்ல நடக்கும்? பாஜக தன்னுடைய செல்வாக்கை ஏற்றுறதுக்கு முன்னாடி இது நடக்குமா, இல்லை வந்து இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பாஜகவை கவுத்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஸ்ட்ரென்த்தை காமிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கான வாய்ப்பு இன்னும் இந்தியா கூட்டணிக்கு இருக்கா சார்? அதுக்கான வாய்ப்பு, அதாவது பாஜக இல்லை இப்போ தற்சமயத்துக்கு வந்து மோடியை எதிர்க்கணுன்றதுல எல்லாம் ஒற்றுமையா இருக்காங்க. ஓகே, ஆனால் அதில் யார் தலைமை அப்படின்னு வரும்போது பல பிரச்சனைகள் வரும். இல்லை இப்போ என்ன, இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள மம்தாக்கு மட்டும் இன்னும் அந்த வீரம் இருந்துட்டே இருக்கு. இல்லை அதாவது ஆட்சி கவிழ போகுது, அவங்க தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, மற்ற யாரும் அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போ இன்னும் அதுக்கான முயற்சி இன்னும் இந்தியா கூட்டணி செஞ்சுட்டே இருக்கு. அவங்க வந்து மம்தா என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸை விட்டுட்டு உத்தவ்கிட்ட பேசுகிறாங்க, சரத்பவார்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, கெஜ்ரிவால்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க கட்சிகிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தவிர முக்கியமாக காங்கிரஸோட அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். காங்கிரஸ் தாங்க இன்றைக்கி பெரிய பார்ட்டி, அவன் 100 இடத்த வச்சுருக்காங்க, அவனை ஒதுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா? அது மம்தா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் நமக்கு தேவையே இல்லை, காங்கிரஸ் வளரவே கூடாது, அது ஆனால் கூட இருக்கணும், இந்தியா கூட்டணியில் இருக்கணும், அது வளரக்கூடாது. அது மம்தாவோட ஒரு கெட்ட எண்ணமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் தான் இன்றைக்கி நேஷனல் லெவலில் இருக்கிற பார்ட்டி, காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருக்கிற பார்ட்டி. அது இன்றைக்கி மோடிக்கு அடுத்தபடியாக பெரிய தலைவர் ராகுல் தான், நீங்கள் கூட கிடையாது மம்தா. நீங்கள் வெஸ்ட் பெங்கால்னால பெரிய ஆளாக இருக்கலாம், இந்தியா முழுக்க உங்களுக்கு யாருக்கு தெரியும்? ராகுலுக்கு தெரியல. இந்தியா முழுக்க ராகுல் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கா? ஆனால் உங்களுக்கு மனம் இல்லை, ராகுலை வந்து ஒரு தலைவரை ஏற்றுக்கிறதுக்கான மனசு அவங்களுக்கு இல்லை. நம்ம தான் அது அதுக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ராகுல் தவிர மற்ற எல்லாரையும் பார்த்து அவங்க ஆதரவை வாங்கி வச்சுக்கிறாங்க. ஓகே, புரியுது அவங்களுக்கு? அந்த மம்தா பானர்ஜி மேலே நமக்கு ஒன்றும் இது கிடையாது, அவங்க பெரிய தலைவர் தான். ஆனால் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும், இல்லை காங்கிரஸ் வரக்கூடாதுன்ற எண்ணத்துலேயே நீங்கள் வேலை செய்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லையா அது ஆக்சுவலாக? ஸோ அதனால தான் வந்து இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை அல்லது அவங்க இன்னும் ஆட்களை சேர்த்து மெஜாரிட்டி கொண்ட விஷயங்கள்லாம் அவ்வளோ விரைவாக நடக்குமான்றது நமக்கு சந்தேகமாக இருக்குது ஆக்சுவலாக. இப்போ எதிர்கட்சியை வலிமையான எதிர்கட்சியை உருவானதுக்கு பிறகும் அவங்களுக்குள்ள இன்னும் போதிய அளவில் ஒற்றுமை இன்னும் இல்லாமல் இருக்குதான்னு பார்க்குறீங்களா நீங்கள்? அது வந்து இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ண வேண்டியிருக்கு நிறைய ஆக்சுவலாக. வந்து அது இன்னும் ஃப்ளோர் லெவலில் லோக்சபாலையும் சரி, வெளியில் கிரவுண்ட் லெவல்லையும் சரி, இன்னும் கொஞ்சம் ஒன்றுபட்டு போராட வேண்டிய இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு சார். இப்போ நீட் சம்பந்தமான விஷயமோ, ஒரு விஷயமோ, நீட்ல கூட வந்து மம்தா நீட்டே வேண்டாம்னு சொல்றவங்க கூட வந்துட்டாங்க ஆக்சுவலாக. அதில் வாய்ஸ் ஒரே வாய்ஸ், இப்போ ராகுல் காந்தி வாய்ஸ், மம்தா வாய்ஸ், இங்கே ஸ்டாலின் வாய்ஸ், இந்த மாதிரி வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கு. அதே உத்தவ் தாக்கரே வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்கா? சரத்பவார் இல்லை, அதெல்லாம் இல்லை பாருங்க. ஆனால் அதனால தான் கோஆர்டினேஷன் நிறைய தேவையா இருக்கு. ஏன்னா எல்லாம் வித்தியாசமான பார்ட்டி, வித்தியாசமான கருத்துக்கள், வித்தியாசமான கொள்கைகள், அவங்க ஐடியாலஜிலாம் வேற வேற இருக்கிறதுனால இதை யுனைட் பண்ணுறதுக்கே ஒரு கமிட்டி போடணும் சார், கோஆர்டினேஷன் கமிட்டி. அந்த கோஆர்டினேஷன் கமிட்டி வேலை செய்யணும். இந்தியா கூட்டணிக்குன்னு டெல்லியில் ஒரு ஆஃபீஸை போடணும், ஒரு கோஆர்டினேட்டரை போடணும், ஒரு குழுவை போடணும். இன்னும் சிலர் வந்து என்னன்னா ஒரு நெல் கவர்மெண்ட் ரன் பண்ணணும் இவங்க அப்படின்ற மாதிரி விஷயத்தை குறிப்பிடாங்க பண்ணணும். அது வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அதை பண்ணணும் ஆக்சுவலாக. வந்து ஒரு பேரலாக வந்து ஒரு ஷேடோ கவர்மெண்ட்டை வந்து செட் பண்ணணும். நீங்கள் அதெல்லாம் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஆஃபீஸை போடுங்க முதல்ல டெல்லியில். அந்த இந்தியா கூட்டணி ஆஃபீஸை வந்து கோஆர்டினேட்டரை போடுங்க. கோஆர்டினேட்டரை வந்து முக்கியமான பிரச்சனையில் எல்லாரும் இணைக்கிற வேலையை பாருங்கள், ஒரு போராட்டம் நடத்துறதை பாருங்கள்,
இப்போ அதில் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுல ஒற்றுமையாக குரல் கொடுங்க. அப்புறம் ஒரு எலெக்ஷன்ஸ் வந்தால் ஒன்று விட்டு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்கள். இப்படி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அதனால் வந்து இது இன்னும் யாருமே வந்து இதை பொறுப்பாக எடுத்து ஒரு கோஆர்டினேட்டர் வேலையை பண்ண மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு இந்த இது இருக்குது, ஒரு கேப்ஸ் நிறையா இருக்குது. அந்த கேப்பெல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டிய வேலை வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. அது காங்கிரஸ் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. ராகுல் காந்திக்கு செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தான், கிரவுண்ட் லெவலில் இந்த ஆர்கனைஸ் பண்ணால் தான் நீங்கள் பாஜகவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட் கொடுக்க முடியும், இல்லாட்டி முடியாது. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.